போன பாட்டோட எண்டுல நம்ம சதி தச்சனோட யாக குண்டத்துல விழுந்து தீக்கு இரையாகி செத்து போனாங்க. காதலுக்காக இந்த உலகத்துல நடந்த முதல் கௌரவ கொலை. செத்து போய்கிட்டு இருக்கிற எரிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த தருணத்துல அத அந்த பக்கம் தன்னோட ஞான திசையில பாக்குற நம்ம சிவன் அப்படியே கொந்தளிச்சு எந்திரிக்கிறாரு. சதி அப்படின்னு கத்துறாரு. இந்த பக்கம் அம்மா அக்கா மாம மச்சான்னு அத்தனை பேருமே கண்ணீர் வடிக்கிறாங்க. சதி இல்ல, அவ்வளவுதான், எரிஞ்சிட்டா, கருகிட்டா, பொசுங்கிட்டா. அங்க இருக்கிற ரிஷிகளோ ஒரு பிரபஞ்ச அதிபதியா நீங்க ஜெயிச்சிட்டதா நீங்க நினைக்கலாம், ஆனா ஒரு அப்பனா நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு அவனை காரி துப்புறாங்க. அவ செத்ததும் நல்லதுக்கு தான். அந்த சுடுகாட்டு வாசியை கல்யாணம் பண்ணி என்னத்தை காண போறா? அர்த்தமில்லாத இந்த வாழ்க்கையை வாழ்றதை விட அவ பொசுங்கி சாகிறதே மேல்னு தச்ச இன்னும் அடங்காம பேசுறான். கொஞ்சம் கூட வருத்தப்படல. அப்பாடா, என்ன தொத்திக்கிட்டே இருந்த அந்த சுமை இன்னையோட இறங்கிடுச்சு அப்படின்னு தான் பொண்ணை செத்து போனதை ஒரு சுமையா பாக்குறாரு. சுமையா இறங்கிட்டோன்னு சந்தோஷப்படுறாரு. என்னை விட்டு பெர்மனன்ட்டா விலகி போய் எனக்கு விமோச்சனத்தை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றாரு. ஒரு அப்பனா சதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாத நீங்களா இந்த உலகத்துக்கு பிரபஞ்ச அதிபதியா இருக்க முடியும்? அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்கன்னு மருமக பிள்ளையில ஒருத்தவர் சொல்றாரு. நம்ம காசிபரிசி சொல்றாப்ல, உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு மருமகனா இருக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன், கேவலப்படுறேன் அப்படிங்கிறார். நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த கணத்துல இருந்து உங்களோட எனக்கு இருக்கிற அத்தனை உறவுகளையும் நான் முறிச்சுக்கிறேங்கிறாரு காசிபரிசி. உன் கூட சேர்ந்து இருந்த பாவத்துக்கு அந்த பாவத்தை நான் எப்படி கழிக்க போறேனே தெரியலன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பக்கம் சிவன் கோவத்தோட உச்சியில இருக்காரு. ருத்ர தாண்டவா ஆட ஆரம்பிக்கிறார். கோவத்துல கொந்தளித்து கொண்டு ருத்ர தாண்டவா ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் நம்ம நந்தி சிவனடியார்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சதியை காப்பாத்தலாம் சொல்லி கொஞ்சம் லேட்டா வந்துருவாரு. அதுக்குள்ள சதி பொசுங்கி போய் அந்த புகை அரண்மனையில மேல எழுப்பி போய்கிட்டு இருக்கும். அதை பார்த்ததும் தாயே உன்னை காப்பாத்த முடியாம போயிடுச்சு, உன் கூட துணைக்கு என்னத்தான அந்த சிவன் அமிச்சாரு, என்னால எதுவும் செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு கோவத்துல அப்படியே நாடி நரம்பு சதை எல்லாமே துடிக்க அப்படியே நந்தி பயங்கர கோவமாவார். கூட இருக்கிற சிவகணங்களும் கோவப்படுவாங்க. அப்படியே அங்க இருக்கிற அந்த ஏரியாவே சூறையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் சிவன் இன்னும் அவரோட ருத்ர தாண்டவத்தை நிப்பாட்டல, விடாம ஆடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல தன்னோட சடையவே பிச்சு எரிஞ்சு வீசி எறிகிறார். அந்த சடையில இருந்து வெளியில வரவன் தான் வீரபத்ரன், சிவனோட அரக்க சொரூபம். என் பத்னிய கொன்னவனை சும்மா விடாத, அவனை அழிச்சிட்டு வா அப்படின்னு வீரபத்ரனுக்கு உத்தரவு போறாரு நம்ம சிவன். அந்த பக்கம் இத நம்ம பிரம்மதேவர் உணர்ந்து விட்டார். தச்சங்கிட்ட இனிமே உன் சாவை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது, உன்னை அழிக்கிறதுக்காக சிவனோட சொரூபமான அரக்க ரூபமான வீரபத்ரன் வந்துகிட்டு இருக்கான். இனி இந்த மகாதேவரோட கால்ல விழுந்தாலும் உன் கதி அவ்வளவுதான், உன் தலை தப்பாதுங்கிறாரு பிரம்மர். சர்வநாசத்தையும் சந்திக்க தயாராக இரு அப்படின்னு எச்சரிக்கப்படுகிறார். உடனே பிரம்மரை பார்த்து, இங்க நடந்த எல்லா குத்தையும் பாத்தீங்கல்ல, சிவம் பொண்டாட்டி இப்போ எரிஞ்சு கிடக்கிறத பாத்தீங்கல்ல, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் தான் எனக்கு அழிவு நினைக்கிறீங்களா? நான் யாருன்றத காட்டுறேன் அப்படிங்கிறாப்ல. டேய் அடங்கடா, எவ்வளவோ சொன்னேன்ல கேட்கல, இன்னைக்கு நீ அனுபவிக்க போற, உன் தலை தப்ப போறது இல்ல அப்படிங்கிறாரு பிரம்மர். அந்த பக்கம் ஒரு வழியா வானத்துல இருந்து பூமிக்கு வந்து வீரபத்ரன் குதிக்கிறான். அவன் கர்ஜிக்கும் போது 2 கைகள் அப்படிங்கிறது 8 கைகளா ஒரு மாறும். அவன் வந்து இறங்குனதுமே எரிமலை வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. எல்லா இடமும் அப்படியே ஒரு மாதிரி நிழல் அடங்குது. தச்சு அப்படியே இந்த பக்கத்துல திரும்பி நம்ம பிறகுமுனிய பாக்குறாரு. நடக்க முடியாதையும் நடத்து காற்றவர் நீங்க இல்லையா, நம்ம சேனைய உடனே உங்க மந்திர சக்தியால கூட்டுங்க, சேனைய களத்துல இறக்குங்க, அந்த வீரபத்ரனை அழிங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறாரு. ஆனா போருக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம பிறகுமுனி முடிவு பண்ணிட்டாப்ல, நம்மளோட சேனை எல்லாம் அந்த வீரபத்ரனோட கோவத்துக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிருவான். இருந்தாலும் நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லிவிட்டு நான் போய் பாக்குறேன், முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அவர் யுத்தத்துக்கு போறார். தன்னோட திவ்ய சக்திகளை பயன்படுத்தி தச்சனோட அரண்மனையை சுத்தியும் தச்சனோட ராணுவ படைய கூட்டுறாரு. 1000 கணக்குல அப்படியே வெகுண்டெழுந்து கொண்டு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க ராணுவம். இந்த பக்கம் நம்ம வீரபத்ரரோ பயங்கரமா வெறிகொண்டு ஓடி வந்துகிட்டு இருக்காரு. 2 பேரும் மோதும் போது பிரளயம் தான், அடிச்சு வெட்டி வீசுறாரு. இவரோட கோவத்துக்கு இங்க இரையானவங்க எத்தனையோ பேர், இவரோட சாவத்துக்கு இங்க பலியானவங்க எத்தனையோ பேர், இவரோட கத்திக்கு ரத்தத்தை கொடுத்து பலியானவங்க எத்தனையோ பேர். வீரபத்ர எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லா திசையிலையும் ரத்த வெள்ள ஓடுது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தூதுவே அப்டேட்ட கொண்டு போய் தச்சங்கிட்ட கொடுக்கிறாரு. வீரபத்ரர் பாத்திர இடமெல்லாம் எப்படி, வீரபத்ரன் பார்க்கிற இடம் முழுக்க வெறும் நாசமா விளைவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கும் இடமெல்லாம் ரத்த வெள்ளம் கொட்டி கொண்டிருக்கிறது, ரத்த ஆறே ஓடிக்கொண்டிருக்கிறது. இனியும் அரண்மனையை எங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்ட கொடுக்கறதுக்கு வந்தா அவனையே நம்ம தச்சன் திட்டுறாரு. தன்னோட படையை நம்பி இனி பிரயோஜனம் இல்ல. ஏற்கனவே வாக்கு கொடுத்த நம்ம மகாவிஷ்ணு இருக்காருல, நாராயணரோட உதவியை தேவைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பிரபு தரிசனம் தாருங்கள்னு கேட்க நாராயணர் வராரு. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்ததுபடி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறார். உன்னோட அராஜக போக்குனாலையும் உன்னோட அகங்காரத்திலையும் இந்த உலகத்தோட 4 திசைகள்ல ஒவ்வொரு திசையா அழிஞ்சுகிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இந்த உலகத்துக்கு நல்ல வழியை நல்ல நெருபடியை காட்ட வேண்டிய நீயே இப்போ உலகத்தையே அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி திட்டுறார். இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது உன்னோட கடமைக்கும் உன்னோட தர்மத்துக்கும் எதிரான செயல்ங்கிற. எல்லாம் சிவமயனும் தெரிஞ்சுமே ஏன் அந்த சிவனை ஏத்துக்க மறுக்கிறேன்னு கேட்கிறார். உடனே தச்சன், இல்ல எனக்கு புரியல, வெறும் 8 கைகளை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வீரபத்ரனை பார்த்து 1000 கைகளை வைத்திருக்கும் என் நாராயணர் பயப்படுவதா அப்படின்னு கேட்கிறார். வர்ற அந்த வீரபத்ரனை உங்களால கொல்ல முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. எது, வீரபத்ரனை கொல்றதா? வீரபத்ரன் யாரு? சிவனோட மறு ரூபம், சிவனை போய் கொல்றதா? நடக்கிறத பேசியாங்கிறாரு. என்ன மூர்க்கத்தனம்னு கேட்கிறாரு. அடுத்த அப்டேட் வருது, வீரபத்ரன் நெருங்கி வந்துட்டாரா, அரண்மனை பக்கத்துல வந்துட்டாரா, அனைத்து சேனையும் அழிச்சு ஒழிச்சிட்டாரா. தச்சனுக்கு பயம் கூட ஆரம்பிக்குது. இருந்தாலும் நாராயணர் பக்கத்துல இருக்காருங்கிற ஒரு
நம்பிக்கை. ஆனா நாராயணரோ தப்புன்னு இங்க மறைஞ்சிடறாரு. இங்க மறைஞ்சு அந்த பக்கம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த இடத்தை போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா வீரபத்ர இன்னும் கொலையா கொன்னு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க வீரபத்ர முன்னாடி இப்ப வந்து நிக்கிறது யாரு? நம்ம நாராயணர் வந்து நிக்கிறார். தனது கைகளை உயர்த்தி ஒரு மந்திர கட்டை, மின்னலான ஒரு கட்டை வீரபத்ரனோட உடம்பு முழுக்க போட்டு வீரபத்ரனை கட்டு போறாரு. நாராயணா, என்ன சங்கடத்துல ஆழ்த்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு வீரபத்ரன். நீங்க மகாதேவருக்கு அந்த சிவனுக்கு இணையானவர். அதனால ஹரியும் சிவனும் எனக்கு எப்பவுமே ஒண்ணுதான். ஒருத்தர் என்ன அழிக்க சொல்றார், நீங்க என்ன கட்டி போடுறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறாப்ல. வேணாம், நடக்கிற இந்த தர்ம அதர்ம யுத்தத்துல அதர்மத்தின் சார்பா நாராயணர் நீங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாப்ல. என்ன சங்கடப்படுத்தாதீங்க, இந்த கட்டை அவுத்து விடுங்கிறார். ஆனா நாராயணரோ மன்னிச்சுக்கணும், சிவ சதி கல்யாணத்துக்காக அன்னைக்கு நான் கொடுத்த அந்த வாக்க இப்போ உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறான். வாக்குக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன், என்னால எதுவும் செய்ய முடியாதுங்கிறாரு நாராயணர். அதே சமயம் இதெல்லாம் மேல பாக்குற நம்ம சிவன் அடுத்து கையை அப்படியே கொண்டு போறாரு. தன்னோட கூந்தல் இருக்கிற இன்னொரு ஜடையை புடிங்கி அப்படியே வீசி எறிகிறாரு. அதுல இருந்து வராங்க பத்ரகாளி, காளி தேவி வராங்க. போ, வீரபத்ரனுக்கு துணையாயிரு, அவன் கட்டுண்டு இருக்கிறான். அந்த கட்டை அவனோட சக்தியை மட்டும் பயன்படுத்தி அழிக்க முடியாது. அந்த கட்டுல இருந்து வெளியில வரதுக்கு உன்னோட உதவி தேவை. போய் அவனோட ஐக்கியமாக கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி காளியை அனுப்பி வைக்க காளி தேவியும் அங்க போறாங்க. அங்க போய் வீரபத்ரனோட உடம்புக்குள்ள அவங்களும் சேர்ந்து ஐக்கியமாக ரெண்டு சக்தியும் சேர்ந்ததுனால ரொம்ப ஈஸியா நாராயணரோட அந்த மின்னல் கட்டை வெட்டி எறிஞ்சிட்டு சுத்தி இருக்கிற சேனையை இன்னும் அழிச்சு பஸ்மமாக்கிட்டு இருக்காரு. பாக்குற இடமெல்லாம் ரத்த கலரியா போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சேனையில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது யாரோட ஆட்கள் தெரியுமா? நம்ம நாராயணரோட படதான், நம்ம நாராயணரோட சேனை தான். அதையுமே துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல வீரபத்ரன். தட்சனே யுத்த களத்துக்கு வந்து நடக்கிற இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு, நாராயணா உங்களோட சேனையவா அழிச்சுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உங்க படைக்கு உங்க சேனைக்கு திறமையே இல்ல போலயே அப்படின்னு இவரையும் வம்புக்கு இழுக்கிறேன். தச்சா, என் சேனைகளை எவ்வளவு இறக்கினாலும் வீரபத்ரனை எதுவும் செய்ய முடியாது, அவன் ருத்ரத்தோட உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்றாப்ல. இல்ல இதை நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு தச்சன். நீங்க நினைச்சிருந்தா உங்க கையில இருக்கிற அந்த சுதர்சன சக்கரத்தை நீட்டி வீரபத்ரனோட தலையை வெட்டி எரிஞ்சிருக்க முடியும். ஆனா நீங்க அதை செய்யலையே அப்படின்னு கேக்குறாப்ல. என்ன ரட்சிப்பதாக நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, அந்த வாக்க மறந்துடாதீங்க அப்படின்னு மறுபடியும் அதை சொல்லியே பிளாக்மெயில் பண்ண. டேய் தச்சா, என்ன நினைச்ச? மகாபாரத யுத்தம் நடந்துகிட்டு இருந்தப்போ கொடுத்த வாக்க பல தடவை மீறதுக்கு, நல்லவர்களுக்கு நல்லது நடக்கணும்னா, தர்மத்தை நல்லாட்டணும்னா கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு பல தடவை அந்த வாக்க மீறினவன். ஏதோ நான் கொடுத்த வாக்க வச்சுக்கிட்டு என்னையே பிளாக்மெயில் பண்றியா? அப்படி பார்த்தா நான் உனக்கு உன் உசுரை காப்பாத்துறதுக்கு உதவி செய்வேன் தான் சொல்லியிருக்கிறேன். அந்த உதவியை இப்ப சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. உன் உயிரை காப்பாற்றுவதற்கான ஒரே வழியை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேட்கறதும் கேட்காதும் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட காலடியில விழுந்து மன்னிப்பு கேளு. அது மட்டும்தான் உன் உயிரை காப்பாத்தும். அப்படி இல்லைன்னா நீ சாகிறது உறுதி. உன் உயிரை காப்பாற்றுவதற்கான அந்த மார்க்கத்தை, அந்த வழியை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ ஆச்சு அவராச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சிவன், நம்ம நாராயணர் அங்க இருந்து அப்படியே ஐக்கியமாயிராப்ல. ஐயோ நாராயணா போயிட்டீங்களே, வாங்க வந்து காட்சி கொடுங்க காட்சி கொடுங்கன்னு கேப்பாப்ல. நாராயணர் வரமாட்டாரு. இந்த பக்கம் வீரபத்ர வேற தச்சனை பார்த்து கோவமா கொப்பளிக்க, உடனே தச்சன் தன்னோட சக்தியை அவன் ரொம்பவே நம்புறான். என்னோட சக்தியை வச்சு இந்த வீரபத்ரனை அழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். கட் பண்ணா மேல தேவலோகத்துல தேவர்கள் பிரம்மர்கள் எல்லா பேரும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஈசன் பயங்கர ருத்ர தாண்டவத்தை ஆடிக்கிட்டு இருக்காரு. அவரை எப்படி சமாதானப்படுத்துறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது வழி கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம நாராயணரும் அங்க வந்துடுறாரு. உலகத்தை காப்பாத்த சிவனோட கோவத்தை தணிக்க ஏதாவது ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தச்சனும் வீரபத்ரன் கூட யுத்தத்துக்காக தன்னோட தவ வலிமையும் சக்தியை பயன்படுத்தி மந்திரங்களை அப்படியே ஆயுதமா மாத்தி வீசி எறிகிறான். ஒவ்வொரு அட்டாக்கையும் அசால்ட்டா டேக்கிள் பண்ணிட்டே நம்ம சிவனும் முன்னேறி வந்துகிட்டே இருக்க. அந்த பக்கம் பார்த்தா தேவாதி தேவர்கள் அத்தனை பேருமே சிவனோட முன்னாடி போய் வைக்கிறாங்க. சிவனோட ருத்ரத்தை குறைக்க சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாங்க. முத வந்ததும் மன்னிப்பு தான் கேட்கிறாரு நம்ம நாராயணர். அந்த தச்சை நடத்த போற அந்த யாகத்துல பங்கெடுத்ததுக்காக முத தடவை நான் அதன் சார்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்க அந்த யாகத்துல பங்கெடுத்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க தேவர்கள் அத்தனை பேருமே தலைகுனிறாங்க. அதுக்காகத்தான் மன்னிப்பு கேட்க அத்தனை தேவர்களும் வந்திருக்கிறதா சொல்றாரு. இந்திரரும் கூட ஆமா எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களை அவமதிப்பு செஞ்ச அந்த யாகத்துக்கு நாங்க போயிருக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா சிவனோட கோபம் குறைஞ்ச மாதிரி தெரியல. பிரம்மதேவரோ நான் என்னையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு. ஆனா இந்த உலகம் உங்களால தான் காப்பாற்ற முடியும். நீங்க கொஞ்சம் உங்க ருத்ரத்தை குறைச்சுக்கங்க, ரௌத்திரம் குறைங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டு பிரம்மதேவர். ஆனா சிவனுக்கு இன்னும் கோபம் குறைஞ்ச பாடில்லை. என்ன சொல்லியும் கோபம் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு கடைசியா சதியோட நாமத்தை சொல்றாரு. சதி அப்படின்னு சொன்ன செகண்ட்ல சிவனோட முகத்துல ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. கோபமா இருந்தவரு இப்ப லைட்டா அழுக ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் யோசிங்க. சதி தான் உயிரை தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட கருகுன அந்த உடல் அங்கேயே கிடக்கு. அவங்கள நினைச்சாவது உங்க உள்ளத்தை சாந்திப்படுத்துங்க அப்படிங்கிறாரு நாராயணர். நீங்க போகணும், அந்த பாடிக்கு இறுதி சடங்கு நீங்க செய்யணும். அதெல்லாம் நீங்க இல்லாம வேற யாரு செய்ய முடியும்? தச்சனுக்கு புத்தி பகட்டத்தான் சதி தான் உயிரையே விட்டாங்க. இருந்தாலும் உயிர் தியாகம் பண்ண அவங்க உடலுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்குகளை, ஈமை சடங்குகளை நீங்க சரியா செய்யணும். அப்பதான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் சொல்லிவிட்டு நாராயணர் சொல்றாரு. மகாதேவரும் சதியோடு இருந்த அந்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைச்சு பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரியா. கடவுளாவே இருந்தாலும் இறையாவே இருந்தாலும்
இருந்தாலும் கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கண்ணீர் வடிக்கத்தான் வேணும். அந்த பக்கம் தச்சன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் வீரபத்திரனை எதுவும் செய்ய முடியல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஐயோ ஆள விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு யுத்த காலத்துல இருந்து தெரிச்சு ஓடி வர்றான். அரண்மனையை நோக்கி ஓடுறான். என்ன காப்பாத்துங்கன்னு ஓடுறான். பின்னாடியே வீரபத்திர விரட்டிக்கிட்டே வருவார். ஒரு வழியா அரண்மனை உள்ள ஓடி வந்து என்ன காப்பாத்துங்க வீரபத்திர என்ன கொல்ல வர்றான்னு காதரை அழுதுகிட்டு உள்ள வருவார். அதே சமயம் அரண்மனையோட கதவுகளை அப்படியே எத்தி திறந்துகிட்டு உள்ள நம்ம வீரபத்ரா வரா. இந்த பக்கம் தச்சன் பயந்து அப்படியே கீழே விழுவான். என்ன எதுவும் செஞ்சிராத வீரபத்ரா, என்ன எதுவும் செஞ்சிராத, ஆண்டவா என்ன காப்பாத்து, சிவனே நீதான் கடவுள், நான் புரிஞ்சுக்கிறேன், என்ன காப்பாத்து, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கத்துவான். சாகுற தருவாயில கத்துறான். ஆனா வீரபத்திர விடுற மாதிரி தெரியல. ஓம் நமச்சிவாயான்னு நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கத்தி எடுத்து ஓங்கி ஒரு வெட்டு. தலை அப்படியே தனியா துண்டா போய் விழும். எந்த யாகத்துக்காக இவ்வளவு பஞ்சாயத்தையும் பண்ணாரோ அந்த யாக குண்டத்திலேயே அந்த தீயிலேயே தலை போய் விழுந்து அப்படியே கருகி போகுது. உடல்ல இருந்து ரத்த சொட்ட 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 தச்சனோட பொண்டாட்டி முன்னாடி, தச்சனோட பொண்ணுங்க முன்னாடி, தச்சனோட மாப்பிள்ளைங்க முன்னாடி, தச்சனோட சொந்த பந்தம் உற்று உறவுன்னு அத்தனை பேர் முன்னாடியும் அவன் உடல்ல இருக்கிற அந்த ரத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போய் ஊசுறு அடங்குது. ஐயோ ஐயோன்னு எல்லா பேரும் மார்ல அடிச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. பின்னாடியே சிவனடியார்கள் நிறைய பேர் கோவத்துல உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வழியா நம்ம சிவன் வராரு. எல்லா பேரும் விழுந்து வணங்குறாங்க. ஆனா சிவன் அழுது கொண்டே வருகிறார். யாரையும் கவனிக்கல. கண்ணீர் வெடிக்க வந்த மனுஷன் அப்படியே சதி தேவியை பார்த்து அப்படியே சதியோட உடம்பெடுத்து தான் மடியில போட்டு ஆஹான்னு அழுவாரு பாருங்க. நமக்கே கண்ணீர் கொட்டும். காதரை அழுகிறாரு மனுஷன். சதியோட தன்னோட கடைசி கட்ட அந்த விவாதத்தை எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிரம்மரோ தச்சனோட அகங்காரம் அடியோட அழியணும்ன்றதுக்காக சதி தான் உசிரையே தியாகம் பண்ணாங்க. பண்ண பாவத்துக்கு தச்சன் தான் தலையை இழந்தான். பழி வாங்கிட்டீங்க. ஈசனை இறைவன் இல்லைன்னு சொல்லி உங்களை குலம் கோத்திரம்னு சொல்லி யாரெல்லாம் விளக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இது ஒரு நல்ல பாடம் அப்படின்னு பிரம்மதேவரே சொல்றாரு. அதே சமயம் இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்ச அதிபதினு ஒருத்தவன் இல்லனா நாடு தாங்குமா, உலகம் தாங்குமா? அவன் சாகர தருவாயில கூட கடைசி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு ஓம் நமச்சிவாயான உங்க நாமத்தை சொல்லித்தான் செத்து போனா. உங்க மாமனாரை நீங்க காப்பாத்த வேண்டாம், ஆனா பிரபஞ்ச அதிபதியை காப்பாத்தி கொடுங்க, உலகம் சுத்தியாகணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பிரம்மதேவர் கேட்க, அதையே நம்ம நாராயணரும் ஆமோதிக்க, பொண்டாட்டியும் என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கேட்க, பெத்த பிள்ளைகளோ எங்க அப்பாவை காப்பாத்துங்கன்னு கேட்க, வேற வழி இல்லாம இவ்வளவு பேர் கேக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த சோகத்துக்கு மத்தியிலையும் தச்சனோட பாடி பக்கத்துல போய் தன்னோட அருளால தான் சக்தியை பயன்படுத்தி தலை இல்லாத அந்த முண்டத்துக்கு ஒரு தலையை கொடுக்கிறார். ஒரு ஆட்டோட தலையை கொடுத்து புனர்ஜென்மத்தை கொடுக்கிறார். ஆட்டு தலையோட மறுபடியும் புனர்ஜென்மம் எடுத்த நம்ம தச்சன் என் அகங்காரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க, நான் பண்ண எல்லா தப்பையும் நான் ஏத்துக்கிறேன், என்ன மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கேக்குறேன். ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு ஆட்டு தலைவலியா இவர் பேசிக்கிட்டு இருக்க. இனி நான் நடத்துற எந்த யாகமா இருந்தாலும் அந்த யாகத்தின் பலனை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு கடைசியா கேட்டுக்கிறாங்க. சிவனானா அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாம மறுபடியும் சதியோட பாடி கிட்ட வந்து சதியோட அந்த கருகின பாடியை அப்படியே தூக்கி அழுதுகிட்டு அந்த அரண்மனையை விட்டு பாடி எடுத்துக்கிட்டு வெளியில போறார். யாருகிட்டையும் எந்த பதிலும் சொல்லல. அந்த அம்மாவோ பொண்ணு செத்து போச்சேன்னு சொல்லி தலையில அடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. சிவனோ சதியோட இருந்த அந்த ஒவ்வொரு நல்ல சந்தோஷமான அந்த தருணங்களை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க. கைலாய மலை பக்கத்து வரைக்கும் போயிட்டாரு. பாடியை வச்சுக்கிட்டு அப்படியே ஓன்னு அழுதுகிட்டு இருக்காரு, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. சதியோட பாடியை அவர் விடமாட்டேங்கிறார். நாட்கள் ஓடுது, நேரம் ஓடுது. ஆனாலும் பாடியை விட்டு பிரியறதுக்கு அவருக்கு மனசு வரல. பாடிக்கு செய்ய வேண்டிய அந்த ஈம சடங்குகளை செய்யறதுக்கும் இறுதி சடங்கு செய்யறதுக்கு கூட அவர் தயாரா இல்ல. அப்படியே பித்து பிடிச்சு போன இருக்கிற மாதிரியே அந்த மனுஷன் இருக்காப்ல. அதை பார்த்த நாராயணரும் பிரம்மதேவரும் வேற வழி இல்ல, இப்படியே சிவன் இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சிவனை சமாதானப்படுத்துற முயற்சியில ஈடுபடுறாங்க. பாடியை புதைக்க சொல்றாங்க, இல்ல எரிக்க சொல்றாங்க. அங்கதான் நம்ம சிவன் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்றாரு. ஞாபகம் இருக்கிறதா? சதியை நான் ஏறெடுத்தும் பார்க்காம இருந்தேன், சதியோட காதலை நான் ஏத்துக்காம இருந்தேன், கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் இருந்தேன். ஆனா உங்களோட பிடிவாதத்தால தான் உலக நன்மைக்காக சக்தியை சிவனோட சேர்க்கணும்னு நீங்க முயற்சி பண்ணதுனால தான் சதி இப்படி வேதனைப்பட்டு செத்து போனா. அன்னைக்கே சொன்னனே கேட்டீங்களா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கேக்குறாரு. இவங்க என்ன பதில் சொல்லணும் தெரியாம முழிக்கிறாங்க. உங்ககிட்ட நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன தனிமையில விடுங்க போங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் வெட்டி விட்டுறாப்ல. இவங்களும் என்ன பண்ணணும் தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க சதியோட பாடியை தூக்கிட்டு சிவன் அங்க இருந்து நகண்டு போற. அதே சமயம் அந்த பக்கம் பாதாள லோகத்துல பார்த்தா சதியோட சாவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த இரண்டாவது ஜீவன் அரக்கன் தாரகாசுரன். குருநாதர் கூட வருத்தப்படுறாரு. ஆதிபராசக்தி ஓட சொரூபம் சதி இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. பட் இவனுக்கு சந்தோஷம், எனக்கு இனிமே அமரத்துவம் கன்ஃபார்ம். இனி யாரு கூட சேர்ந்து சிவன் பிள்ளை பெத்துக்க போறார், அந்த பிள்ளை வந்து என்ன கொல்ல போகுது, எனக்கு அமரத்துவம் தான், எனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு குஷியா இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்பதான் தேவாதி தேவர்கள் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி இருக்கிறாங்க. மூவேந்தர்களும் மூதேவர்களும், யார சொல்றேன், பிரம்மா சிவன் விஷ்ணு, அவங்களுக்கு வந்து டைவர்ட் ஆகி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம யுத்தத்தை தொடங்கணும். எதிரி பலகீனா இருக்கும் போதுதான், எப்படி எதிரிகள் பலவீனமாக இருக்கும் போதுதான் அவர்களை தாக்க வேண்டும்ங்கிற மாதிரி அரக்கன் தாரகாசுரன் முடிவா சொல்றான். குருநாதரோ அது கோழைகளோட செயல் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் யுத்தத்துல அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லி தாரகாசுரன் போருக்காக ஆயத்தமாகிறான். சரி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல, சரி வா சொர்க்கத்தை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு குருநாதர் சொன்னா, சொர்க்கத்தை அட்டாக் பண்ண வேண்டாம், நாம அட்டாக் பண்ண போறது பூமியே அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தை, இந்த பூலோகத்தை நாம ஆட்சி புரியணும், அரக்கர்கள் ஆட்சிக்கு கீழ் இந்த பூலோகம் வரணும் அப்படின்னு சொல்றான். எப்பா மனுஷங்க என்னப்பா பண்ணாங்க, அவங்க தான் எந்த வம்பு தும்புக்கு
பக்கம் வரமாட்டாங்கல்லப்பா அப்படிங்கிற மாதிரி குருநாதர் எடுத்து சொன்னா, மனுஷங்க தான் வேள்விகளை நடத்தி யாகங்களை நடத்தி தேவாதி தேவர்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள பலமாக்குறது, பலசாலிகளாக்குறது. இவங்களை அடிச்சாதான் அந்த பக்கம் வலிக்கும் சொல்லிடுறாரு. முத வேலையா பூலோகத்தை பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி யுத்தத்தை தொடங்கலான்னு அறைகோவல் விடுக்கிறான். பூமியின் மீது போர் தொடங்கட்டும் அப்படின்னு கத்துறான். பார்த்தா அரக்க சேனை நாட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற மனிதர்கள்ல ஆம்பளை பசங்க எல்லாத்தையும் வெட்டி வீசுறாங்க. வீரர்களா இருக்கிற மாதிரி இருக்கிற உடல் வலிமை கொண்ட எல்லா பேரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கானுங்க. உலகமே கதறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அரக்கர்களோட ஆளுமைக்கு கீழே வந்துகிட்டு இருக்கு உலகம். நாராயணரை பாக்கிறதுக்காக பிரம்மதேவர் தேவாதி தேவர்கள் எல்லாரும் வந்து நீங்க தான் காப்பாத்தணும், சிவனோ இப்படி கஷ்டத்துல இருக்காரு, உங்க உதவி தேவைன்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. ஆனா இப்ப நம்ம நாராயணன் முன்னாடி இருக்கிறது ரெண்டு விஷயம். இவரோட சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி அரக்க சேனையை என்னால் அழிக்க முடியும். அசுரரோட அரசன் தாரகாசுரோட என்னால எதுவும் செய்ய முடியாது. பட் சேனையை அழிக்க முடியும். அதுக்கே நாளாகும் போராடணும். இன்னொரு பக்கம் அதுக்கு பதிலா சிவனோட அந்த கஷ்டத்தை போக்கணும். சிவன் சதியோட பாடியை வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து அந்த பாடியை பிரிக்கணும், அந்த பாடியை பஸ்மமாக்கணும். அப்பதான் அவரு சதியை விட்டு விலகி வருவார். இறையோட அடுத்த வேலையை செய்ய புறப்படுவார். இப்ப நான் எதை செய்ய, சேனைகளை அழிக்கவா இல்ல சிவனை அவரோட கவலையில இருந்து முக்தி கொடுக்கவா அப்படின்னு கேட்டா தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் தெரியாம அமைதியா இருக்காங்க. ஒரு வழியா சிவனுக்கு உதவி செய்யலாம்னு முடிவு பண்ணிட எல்லா பேரும் சிவன் நடந்து போய்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. நாராயணரோ தன்னோட சக்தியை பயன்படுத்தி தான் கையில் இருக்கிற அந்த சுதர்சன சக்கரத்தை எழும்பி அனுப்புறாரு. அது படு போர்ஸா வந்து சிவனோட மடியில இருந்த கையில் இருந்த சதியோட உடம்ப அப்படியே கூறு கூறா போட்டுருது. 50க்கு மேல துண்டு துண்டாக்கி எரிச்சிருச்சு. அந்த 50க்கு மேலான அந்த துண்டுகள் அண்டவெளியில அப்படியே துண்டு துண்டாக்கப்பட்டு எரிஞ்சுக்கிட்டே அப்படியே கீழே விழும். பூமியில பல இடத்துல வெவ்வேறு இடங்கள்ல போய் பொத்து 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 பொத்துன்னு விழும். அதெல்லாம் பார்த்து நம்ம சிவனும் அப்படியே அண்டவெளியில இருந்து அப்படியே குதிச்சு ஏதாவது ஒரு துண்டையாவது பிடிச்சிட மாட்டோமா அப்படின்ட்டு பின்னாடியே போவார். பார்த்தா அதுக்குள்ள எல்லா துண்டுகளும் உலகம் முழுக்க இறங்கியோ எங்கெங்கயோ விழுந்து கிடக்கும். சிவன் என்ன பண்ண தெரியாம ஒரு பாலைவனத்துல லேண்ட் ஆயிருக்கிறார். அந்த பக்கம் நம்ம பிரபஞ்ச அதிபதியோ ஆட்டோட தலையோட நான் பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வனவாசம் போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட இருக்கிற அந்த அம்மா, நான் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், நானும் வனவாசத்துக்கு வரேன், என்னதான் இருந்தாலும் உங்க பொண்டாட்டி இல்லையா, புருஷர்கள் தான் பொண்டாட்டிக்கு அழகு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே காவி உடைக்கு மாறி சன்னியாச வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு வனலோகத்துல வாழ போறாங்களா. இனிமே அவங்க வனவாசம் தான் முடிவு பண்ணி அரண்மனையை விட்டு நாட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. இந்த பக்கம் சிவனோ சதிய காணோம் சொல்லிட்டு அங்கே இங்கேயும் தேட ஆரம்பிக்கிறாரு. நடந்து போற வழியில தாங்கிட்ட இருக்கிற உடைமைகள் ஒவ்வொன்னா இழக்கிறாரு. ஒரு கட்டத்துல தாடி மீசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல மனுஷன். நாட்கணக்கில் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல யோசிக்கிறாரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை என்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி இறைத்தன்மைக்கு ஏத்த மாதிரி மாற சொன்னே ஒழிய உன்னோட உடல் அதை தாங்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏத்த மாதிரி நான் மாண்ட ரூபத்துக்கு வந்திருக்கலாம். உன்ன மாற சொன்னே தவிர நான் மாறலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. சதியோட அந்த பிரிவு அவரால் தாங்கிக்க முடியல. எங்க பார்த்தாலும் சதியோட உருவம் தெரியற மாதிரியே இருக்கும். ஓடி போய் பாப்பாரு, பார்த்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கவலைதான், ஏமாத்தம் தான், வேதனை தான். அந்த பக்கம் சந்திரர் அழுகிறாரு, நந்தி அழுகிறாரு. சிவன் இல்லாத இந்த கைலாயத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு தன்னைத்தானே வெட்டிக்கிட்டு சாகலான்னு முடிவு பண்றாப்ல. அதுக்குள்ள நம்ம நாகதேவரும் சந்திரனும் தான் போய் அவரை சூசைட் பண்ணாம காப்பாத்துறாங்க. ஏற்கனவே சதி செத்து போன நிலைமையில இருக்கிற சிவன் நீயும் செத்து போயிட்டேங்கிற அந்த கேள்வியை கேள்விப்பட்டு அந்த நியூஸை கேட்டு வருத்தப்படணுமா? இந்த நிலைமையில தான் உன்னோட உதவி சிவனுக்கு தேவை, சிவனுக்கு உதவி செய்யப்பாரு அப்படின்னு சொல்ல அந்த சிவன் எங்க இருந்தாலும் நான் அவரை பாத்துருவேன், அவருக்கு நான் சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே மகாதேவா எங்க இருக்கீங்க எங்க இருக்கேன்னு சொல்லி தேடி அவனும் இந்த பக்கம் வர ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் நாட்களோட சிவனோட கழுத்துல இருந்த அந்த பாம்பு இங்க இல்ல, நடுவுல வெளியில விட்டாரு. தலையில இருந்த அந்த சந்திரன் இல்ல, சந்திரனையும் வெளியில இறக்கி விட்டாரு. புலித்தோல் எல்லாம் அப்படியே மண்ணுல புதஞ்சு ஒரு மாதிரியாகி சாதா தோல் மாதிரி தெரியுது. கழுத்துல போட்டிருந்த ருத்ராட்சங்கள் எதுவுமே இல்ல, சிவனோட அடையாளமே இல்லாம ஏதோ ஒரு பஞ்ச பரதேசி மாதிரி சதி சதின்னு கத்திக்கிட்டு இருக்க. அதை பார்த்த அங்க சில வணிகர்கள் போவாங்க. அவங்க பார்த்துட்டு ஐயோ பாவம் யாரு என்னன்னு பாப்பேன்னு பக்கத்துல வராங்க. என்னப்பா ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டா எந்த பதிலுமே சொல்லாம இருக்காப்ல. சரி பரவாயில்ல, இந்த பாலைவனத்துல குடிக்கிறதுக்கு போதுமான அளவு தண்ணி இருக்காது, தண்ணியாவது வேணா வாங்கிக்கிறியா குடிக்கிறியா அப்படின்னு கேட்க அவரும் தாகத்துல இருக்காரு, சரிங்கிறாரு. உடனே அவங்க ஒரு பால தண்ணி இருக்கும், அந்த ஒரு பான தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. பாலைவனம் தண்ணி ரொம்ப முக்கியம், வேஸ்ட் பண்ணிடாத சிந்திராத அப்படின்னு சொல்லி தான் தண்ணியை கொடுக்குறாங்க. இவரும் வாங்கி தண்ணி குடிக்க போற சமயம் திடீர்னு அங்கேயும் சில அரக்கர்கள் வரானுங்க. ஏற்கனவே இந்த ஏரியா எல்லாத்தையும் அவங்க எல்லைக்குள்ளதான் உட்பட்டு கிடக்கு, எல்லாத்தையும் அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு தண்ணி கொடுன்னு கேட்க அதுக்குள்ள நம்ம சிவன் பானையை வாங்கி லபக்கு லபக்கு லபக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. முக்காவாசி குடிச்சிட்டாரு, இன்னும் காவாசி தண்ணி இருக்கு. ஆனா அப்பையும் அந்த பாத்திரத்தை போட்டு உடைக்கிறாருங்க. தண்ணி வீணா போகுது. அதை பார்த்து அந்த அரக்கன் காண்டாயிட்டான். ஏண்டா நான் கேட்டேன் தண்ணி கொடுக்கல, இந்த பைத்தியக்காரங்கிட்ட போய் தண்ணியை கொடுத்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, உங்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி எல்லா பேரையும் கட்டி போட்டான். எப்ப சாமி உனக்கு உதவி செஞ்சதுக்கு நல்லா செஞ்சையா, ஏன் தண்ணியை குடிச்ச, கடைசியில கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுல அந்த தண்ணியாவது மிச்சம் வச்சிருக்கலாம், ஏன் இப்படி வேஸ்ட் பண்ண. அவங்க பாரு இப்போ நீ பண்ண தப்புக்கு
எங்களை தண்டிக்க போறாங்களா, என்ன ஓப்போ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இவங்களுக்கு எல்லாம் தண்டனை உண்டுன்னு சொல்லிடுறாங்க. எப்பா உதவி செய்ய வந்த எங்களுக்கு தண்டனைங்கிற, தப்பு பண்ண அந்த ஆள எதுவும் செய்யலையே அப்படின்னு கேட்டா அவனுக்கு இதோ இப்ப இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அடிக்க சொல்றாப்ல. பின்னாடி ஒரு வீரன் வந்து அடிக்கிறதுக்கு வந்தா சும்மா லைட்டா தட்டுவாரு பாருங்க, அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 50 அடி வானத்துல பறந்து போய் போத்துன்னு விழுவான். அதெல்லாம் பார்த்து அங்க இருந்து அரக்கர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. வணிகர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, யார் யா இது அப்படின்னு. அடுத்த கணம் தான் கைய வச்சு பூமியில ஒரு குத்து குத்துவாரு. குத்துன இடத்துல இருந்து அப்படியே தண்ணி கொப்பளிக்கும். இவங்களோட தண்ணி தாகத்தை தீக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருக்க வாய்ப்பு இல்ல, நீங்க ஒரு சித்தனா இருக்கணும், எங்களுக்கு அருள் புலிங்கன்னு காலில் விழுகிறாங்க. ஆனா சிவன் அங்க இருந்தும் கடந்து போற. அந்த பக்கம் நம்ம ததீசி குருநாதர் சிவனை நோக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சிவனை இங்க வர வைக்க முடியுமா முயற்சி பண்றாரு. பட் சிவன் வரல. எந்த மந்திரத்துக்கும் சிவன் கட்டுப்படல. நந்தி ஒரு வழியா அந்த பக்கத்துல தேடி பாலைவனத்து பக்கத்துல நம்ம சிவனை பாத்துறாங்க. ஆனா மகாதேவர் இந்த லெவலுக்கு ஒரு அவல நிலையில பாப்பான் அப்படின்னு அவன் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்ல. பிரபு உங்களுக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி வந்து காலில் விழுந்து என் கூட வந்துருங்க, என் கூட வந்துருங்கன்னு கதறுவாங்க. ஆனா நம்ம சிவன் ஒத்துக்கலையே, எதுவும் பேசலையே. அவன் வலிய மறைச்சு நின்னுகிட்டு இருந்தனால ஒரு கட்டத்துல அவன் தோல் மேல கைய வச்சு அப்படியே பிடிச்சு தள்ளி விடுவார் பாருங்க. பல்ட்டி அடிச்சு அந்த பக்கத்துல போவோம். என்ன நம்மள இப்படி தள்ளி விடுறாரு அப்படின்னு நந்தி யோசிக்கிறான். அதே சமயம் நியூஸ் இந்த பக்கத்துல அரக்கர்களுக்கு வருது. இந்த மாதிரி யாரோ ஒரு சன்னியாசி, ஒரு துறவி நம்ம வீரவத்தவன் அடிச்சா 50 அடி பறந்து போய் விழுகிறான், பயங்கர அதி வீரரா, ஆளே ஒரு மார்க்கமா இருக்காப்லன்னு அப்டேட் வருது. கூட இருக்கிற நம்ம குருநாதர் இவங்க சொன்னதெல்லாம் வச்சு மேபி அது சிவனா இருக்கலாம், சிவன் தான் இப்போ மனிதர்களை காப்பாத்துறதுக்காக அரக்கர்களை கொண்டு குச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ண. அப்ப அந்த சிவனுக்குமே நான் பாடம் புகட்டுவேங்கிறான் தாரகாசுரன். சிவன் இந்த நிலைமையில இருக்கிறப்ப கூட சிவனை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாம், அவர் கூட சண்டை போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். நந்தி ஒரு கட்டத்துல அந்த பக்கம் என் கூட வந்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு சிவனோட காலில் விழுந்து காலை பிடிச்சுப்பா நான் விடமாட்டேன். அப்படி ஒரு உதரா இருப்பாருங்க. 20 அடி தள்ளி போய் பொத்துன்னு விழுந்து நந்தி வாங்கிடுறான். இவர் அசால்ட்டா நந்தியை கடந்து போய்கிட்டே இருக்கார். அந்த பக்கம் தச்சனோட அந்த 3 மாப்பிள்ளை இருக்காங்க இல்ல, அவங்க பொண்ணு எல்லா பேருமே தச்சம் பண்ண பாவத்துல நமக்கும் பங்கு இருக்கு, அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு நாமளும் வனவாசம் போகணும் அப்படின்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்து எல்லா பேரும் காவி உடைக்கு மாறி அவங்களும் அந்த அரண்மனையை விட்டு வனவாசத்துக்காக காட்டை நோக்கி புறப்பட்டு போறாங்க. அரண்மனை காலியாகிட்டே இருக்கு. நந்தி திடீர்னு முழிக்கிறான். ஐயோ சிவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே, சிவன் எங்க போய் தேடுவேன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சதியோட ரூபம் தெரியும். என்னன்னு போய் பார்த்தா அங்க நான் சொன்னேன் இல்லையா, விஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தால பல துண்டுகளாக வெட்டப்பட்ட சதியோட கட்டவரல் துண்டு ஒண்ணு, இடதுகால் கட்டவரல் துண்டு ஒண்ணு அந்த பாலைவனத்துல விழுந்து கிடக்கும். அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க சதியோட கட்டவரல் தான் அதுன்னு. நந்தி அதையே சாமியா கும்பிடுறான். அந்த பக்கம் பிரம்மா, மகாலட்சுமி, மகாவிஷ்ணு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நடந்து போச்சு, அடுத்து என்ன நம்ம யோசிக்கணும், மறுபடியும் சிவசக்தியை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ நாம கொஞ்சம் அவசரப்பட்டு அது இதுன்னு செஞ்சதுல தப்பாய் போச்சு, அதனால மறுபடியும் நாம சிவசக்தியை சேர்த்து வைக்கிற அந்த முயற்சியில ஈடுபடக்கூடாது, இந்த தடவை அதை நாம செய்யக்கூடாது, வேற ஒருத்தவங்க தான் செய்யணுங்கிறார். யார சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அந்த ஆதிபரா சக்தியே மனமும் வந்து அவங்களே வேண்டப்பட்ட நிலைமையில, வேண்டப்பட்ட நேரத்துல, வேண்டப்பட்ட ரூபத்துல மனித அவதாரம் எடுப்பாங்க, மறுபடியும் சிவனோட சேருவாங்க, அதுதான் சிவனை இந்த துக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த ஆதிபரா சக்தியா அண்ட வெளியில அவங்க அப்படியே தேஜஸ் வடிவில் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்து பேசலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்து என்ன நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.